எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நான் ரொம்ப ஒரு கம்மியான பிரைஸ்ல வேக்யூம் வாங்கினேன். ஒரு 3 months நல்லா யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ கொடுக்கலாம்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுல அட்வான்டேஜ் இருக்கு, ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ரெண்டையுமே பார்க்கலாம். இதுல டோட்டலா 6 பார்ட்ஸ் வருங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிக் மாதிரி இருக்கிறது. இது தேவைனா யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து ஃபில்டர். இந்த ஃபில்டருமே வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் அசம்பிள் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் இதுக்குள்ள நிறைய அடைஞ்சிருக்கும். அந்த டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் கிளீன் பண்ணி வச்சோம்னா புதுசாக வாங்கினப்ப எப்படி இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து டஸ்ட் எல்லாம் ஸ்டோர் ஆகுறது வந்து இதுக்குள்ள தான். இது வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ண உடனே உள்ள இருக்கிற டஸ்ட் எல்லாம் வந்து டஸ்ட்பின்ல போட்டுருணும். இந்த பிராண்ட் நேம் வந்து கம்ஃபி பிராண்ட். நான் இதை நூன்ல தான் வாங்கினேன். இதோட பிரைஸ் வந்து 99 dirham. இதுக்கு வந்து 1 year வாரண்டி வரும். இதோட ரிவ்யூமே நல்லா 4.5க்கு மேல கொடுத்துருந்தாங்க. எல்லா ரிவ்யூ ரீட் பண்ணி தான் நான் வாங்கினேன். இதுல வந்து மேக்ஸிமம் டஸ்ட் வந்து எவ்வளவு ஸ்டோர் ஆகும்ட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அடுத்தது இது கூட வந்து தரையில இருக்கிற டஸ்ட் எல்லாம் வந்து இந்த பார்ட் வழியா தான் வரும். இது 360 degree செல்சியஸ்ல நல்லா ரோல் ஆகுற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. இப்படி ரொட்டேட் ஆகுறதுனால என்ன பெனிஃபிட்னா சோஃபா பெட் கடியில இருக்கிற டஸ்ட் எல்லாம் ஈஸியா எடுக்க முடியும். இந்த பார்ட் யூஸ் பண்ணி வீட்டுக்குள்ள இருக்கிற ஃப்ளோர் எல்லாம் வந்து கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது என்னன்னா இந்த மாதிரி ஒன்னு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகும்னா விண்டோ சைட்ல பால்கனி டோர் கீழே வந்து சின்ன ஹோல் இருந்ததுன்னா டஸ்ட் அதிகமா அடைஞ்சிருக்கும், அதெல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஃபைனலா இதான் மெயின் மோட்டார். இதுல 3 ஸ்விட்ச் வரும். ஒன்னு ஆன் ஆஃப் பட்டன், மேல இருக்கிறது வந்து ஸ்டிக்கை ஹோல்ட் பண்றதுக்கு, கீழே இருக்கிற பட்டன் வந்து அந்த பிளாக் கலர் டஸ்ட் பாக்ஸை ஹோல்ட் பண்றதுக்கு. அடுத்தது இதை எப்படி அசம்பிள் பண்றதுன்னு பார்க்கலாம். மேல ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிக்கை வந்து கொஞ்சம் தூரம் கொண்டு போனாலே வந்து ஒரு சவுண்ட் கேட்கும். அதுதான் லாக் ஆகுற சவுண்ட். அப்படி லாக் ஆகிருச்சுன்னா நல்லா ஸ்ட்ராங்கா நின்றுக்கும். அடுத்தது வந்து அந்த பிளாக் கலர் டஸ்ட் பாக்ஸ்ல ஃபில்டரை வந்து கரெக்டான பொசிஷன்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்தது டஸ்ட் பாக்ஸை வந்து அந்த மோட்டாரோட ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்குமே ஒரு சவுண்ட் வரும். அப்பதான் ஸ்ட்ராங்கா லாக் ஆகிருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஸ்டிக்கு தேவையில்லை, நான் சோஃபால இருக்கிற டஸ்ட்டை எடுக்கணும் அப்படின்னா நீங்க அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே இப்போ நம்ம என்ன கிளீன் பண்றோமோ அதுக்கேற்ற பார்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் ஃப்ளோர் கிளீனிங் தான் பண்ண போறேன். மேல இருக்கிற ஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா அதை வந்து பிடிக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. இதை ரிமூவ் பண்ணோம்னா டஸ்ட் எல்லாம் வந்து கீழே போகாது. உள்ள வந்து அது ஹோல்ட் பண்ணி தான் இருக்கும். இது கூட இருக்கிற இன்னொரு பார்ட்டை ஃபிக்ஸ் பண்றேன். இது வந்து இந்த நீளத்துக்கு தான் இருக்கும். முன்னாடி கொஞ்சம் நீளமா தான் இருக்கும். அப்பதான் சின்ன சின்ன ஹோல்ல இருக்கிற டஸ்ட் எல்லாம் எடுக்க முடியும். இந்த மாதிரி 360 டிகிரியில ஈஸியா ரொட்டேட் ஆகுற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. இது வந்து வயர்லெஸ் இல்ல, வயர்டு தான். அதனாலதான் இவ்வளவு கம்மியாக வாங்கினது. இதோட வயர் வந்து 5 மீட்டர் அளவுக்கு நீளமா இருக்கும். இப்படி நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன் வயர்லெஸ் வாங்கிருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா நம்ம இந்த வேக்யூம் பண்ணும்போது என்னதான் வயரை வந்து பிடிச்சிருந்தாலும் ஏதாவது வந்து இந்த ரொட்டேட் பண்றப்போ வந்து சிக்கும் அப்பப்போ. அதனால நம்ம ஒவ்வொரு டைம் அதை எடுத்து விட்டு வேக்யூம் பண்ற மாதிரி வரும். இன்னொன்னு ஒரு குறிப்பிட்ட அந்த டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து வயர் பத்தாது. மறுபடியும் அந்த பிளக்கை கலட்டிட்டு மறுபடியும் எந்த பாயிண்ட் இருக்கோ அதை தேடி போய் நம்ம மாட்டிட்டு பண்ணணும். என்கிட்ட ஏற்கனவே வந்து இந்த ரோபோட் இருக்கிறதுனால சரி நம்ம ரொம்ப காஸ்ட்லியா வாங்க வேணாம். எனக்கு மெயினா இது தேவைப்பட்டது வந்து இந்த விண்டோஸ் பால்கனி அந்த ஹோல்ல வந்து நிறைய டஸ்ட் அடைஞ்சுக்கிட்டே இருந்தது. இதுக்காக தான் மெயினா வாங்கினது. நம்ம ஊர் டஸ்ட்டை பத்தி நமக்கு தெரியும். டெய்லி கிளீன் பண்ற மாதிரி தான் வரும். ஒரு நாள் தான் கிளீன் பண்ணிருப்போம், மறுநாள் காலையில அவ்வளோ நிற்கும். அடுத்தது வந்து எந்த அளவுக்கு இது கிளீன் பண்ணது தான் நான் டெமோ காட்ட போறேன். இவ்வளோ கம்மி பிரைஸ்ல இந்த வேக்யூம் சரியா ஒர்க் ஆகுதான்னு கொஞ்சம் டவுட் வரும். ஃபர்ஸ்ட் வந்து வெயிட்டா இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துக்குதான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் கொஞ்சம் பருப்பு தான் போட்டிருக்கேன். வேக்யூமோட சவுண்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப லவுடா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சைலண்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் நடுத்தரமா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறனால ஒரே இதுல வந்து எடுத்துக்காது. நான் 2வது டைம் பேக் வந்து இன்னொரு டைம் அந்த கிளீன் பண்றப்ப தான் ஃபுல்லா எடுத்துக்கிருச்சு. இந்த மாதிரி இதுக்கு வந்து கொஞ்சம் பவரானது வந்து நீங்க வாங்கினீங்கன்னா ஒரே இதுல வந்து ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிடும். நான் வாங்கியிருக்கிறது வந்து 600 வாட். இதுக்கு மேல நிறைய வாட் வந்துருச்சு. ஆனா இந்த வாட்டுக்கு வந்து இதோட வேலையை வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணதுன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு வேக்யூம் வந்து கொஞ்சம் பவரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை விட கொஞ்சம் அதிகமான வாட் பார்த்து வாங்குங்க. வேக்யூம்ல இன்னொன்னு நம்ம பார்த்து வாங்க வேண்டியது வந்து அதோட சக்சன் பவர் என்னன்ட்டு. என்னதுல வந்து 16,000 PA இருக்கும். அப்படின்னா என்னன்னா எந்த வேகத்துல டஸ்ட் பார்ட்டிகள் எல்லாம் வந்து வேகமா உறிஞ்சுக்கிறது, அதோட ஸ்பீடு தான் அது. இதுலயுமே வந்து நிறைய 30,000க்கு மேலேயே வந்துருச்சு. இது வந்து லைட் வெயிட் பார்ட்டிகல்லாம் எப்படி எடுத்துக்குதுன்னு பார்க்கலாம். சின்ன சின்ன பேப்பர் தான் கட் பண்ணி போட்டேன். இது பாத்தீங்கன்னா ஒரே இதுல வந்து எல்லா பேப்பரையும் எடுத்துக்கிருச்சு. ஆனா இது வந்து லைட் வெயிட் பார்ட்டிகல் வந்து ஈஸியா எடுத்துருது, ஹேரை ஈஸியா எடுத்துரும். அந்த மாதிரி உள்ள பாருங்க ஃபுல்லா ஸ்டோர் ஆயிருச்சு. இதுல மேக்ஸிமம்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம அதுவரை வந்து டஸ்ட்டை வந்து எடுத்துக்கலாம். அதை தாண்டிடுச்சுன்னா நீங்க ஃபுல்லா டஸ்ட்பின்ல போட்டுட்டு தான் அடுத்த யூஸ் பண்ண முடியும். லாஸ்டா வந்து டஸ்ட் எல்லாம் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமா வந்து மாவு தான் போட்டிருக்கேன். இதையுமே வந்து ஒரே இதுல ஃபுல்லா எடுத்துருச்சுன்னு பாருங்க.
இதில் தெரிஞ்சுக்கிட்டது லைட் வெயிட்லாம் ஈஸியாக எடுத்துருது, கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறது வந்து கஷ்டப்பட்டு எடுக்குது. அடுத்தது வந்து அந்த இன்னொரு பார்ட்டை யூஸ் பண்ணி இந்த பால்கனி கேப்பில் இவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஏரியாவை வேக்யூம் பண்ணால் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணதை வச்சு பண்ண முடியாது, அந்த ஸ்டிக்கு மாதிரி கொடுத்ததை வச்சு தான் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டஸ்ட் எல்லாம் சில டைம் ஒட்டி இருக்கும், அதனால வந்து ப்ரஷ்ஷை லைட்டாக வச்சு தேய்ச்சிட்டு அடுத்து இதை வச்சு வேக்யூம் பண்ணிட்டோம்னா ஈஸியாக எல்லா டஸ்ட் மூளை இருக்கிற எல்லா டஸ்ட்டுமே வந்து எடுத்துரும். எனக்கு பர்சனலாக தோணுது ப்ரஷ்ஷோட சில ஸ்டிக்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி கொடுக்கலையோன்னு தோணுச்சு. அது நான் டேரெக்டாக ப்ரஷ் பண்ணிட்டே அது வேக்யூம் பண்ணிடும், அந்த மாதிரி ஒரு பார்ட். ஃபைனலாக இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இது வந்து வயர்டு. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ப்ரைஸ்க்கு இந்த பவருக்கு இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. அடிஷ்னலாக ஏதாவது ஒரு வேக்யூம் வச்சுக்கணும் ரஃப்யூஸ்க்கு அப்படின்னா இதை தாராளமாக வாங்கலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா வயரோட வருது, அந்த வயர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டிஸ்டன்ஸில் தான் நம்ம வேக்யூம் பண்ண முடியும். எக்ஸ்டென்ஷன் பார்ட்டில் வந்து ரெண்டு தான் இருக்குது, ப்ரஷ்ஷோட இருக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இதனால சின்ன சின்ன கேப்பில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேக்யூம் பண்ணுற மாதிரி வருது. ஸோ இதை நீங்கள் ஃபைனலாக வாங்குறதுக்கு முன்னாடி அதோட சக்ஷன் பவர், வாட், வயர்லெஸ்ஸா இதெல்லாம் பார்த்து வாங்குங்க. இந்த வேக்யூம் 99 dirham, அதாவது நம்ம ஊர் ப்ரைஸ்க்கு 2000 ரூபி அந்த ரேஞ்சுக்கு வரும். இந்த ப்ரைஸ்க்கு அதோட குவாலிட்டியும் சரி அதோட ஒர்க்கும் சரி நல்லா தான் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.